ओम शांति। भाग्यशाली जीवन किसको कहेंगे? ओम शांति। आज दुनिया में मनुष्य सोचते हैं कि बहुत धन संपत्ति है, பாக்கியசாலியான भाग्यशाली வாழ்க்கைன்றது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மனித வாழ்க்கையில் मकान है நிறைய और एक காசு, பணம் संपत्ति है, மற்றும் வீடு வசதிகள் இருப்பவர்களை परंतु பாக்கியசாலின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. जब आत्मा को सिर्फ वही संकल्प चलता रहे कि उनके पास क्या है, उसकी संभाल कैसे करनी है, उसकी चिंता रहे, तो जीवन का सुख क्या हुआ? அதே जीवन போல की அந்த ஆத்மாவுக்கும் இந்த விஷயங்கள், இந்த லௌகிக விஷயங்கள் மீது அட்டென்ஷன் இருப்பதன் மூலம் வாழ்க்கையில இருக்கிறோம். இந்த கவனம் எல்லாம் அந்த லௌகிக விஷயங்கள் மீது ஈர்க்கப்படுகிறது. அதனால ஆத்மாவுடைய சுகம், சந்தோஷம்ன்றது இல்லாமல் போய்விடுகிறது. मैं तो ऐसे समझती हूँ कि अगर मनुष्य अपने जीवन में पुण्य कर्म, सत्कर्म, श्रेष्ठ संकल्प करता रहे और जीवन में अगर संतुष्टि है, तो वही सबसे बड़ा श्रेष्ठ भाग्य है। எது வந்து சிரேஷ்டமான காரியம் என்றால், में ये भावना है மற்றவர்களுக்காக से हमें मिलना நல்ல எண்ணங்கள் வைப்பது மற்றும் புண்ணிய காரியங்கள் செய்வது. भाग्य से அதுபோல कहें நம் या வாழ்க்கை दूसरों இருப்பதும் की தான் दुआओं से कहें, சிரேஷ்டமான வாழ்க்கையாகும். अपनी मेहनत की कमाई से कहें, उसमें भी हम निमित्त बन ट्रस्टी होके जितना अपनी जीवन के लिए जरूरी है उसको हम यूज करें और उसके साथ साथ அதே போல நாமும் हम பாபாவுக்கு ட்ரஸ்டியாக இருந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் ட்ரஸ்டியாக இருந்து கொண்டு நம்மளுடைய காரியங்கள்ல செய்யும் பொழுது எந்த ஒரு விஷயமும் வேஸ்டாக ஆகாது. அது வந்து பாபாவனுடைய காரியத்தில் ஈடுபடுத்தும் பொழுது அது வந்து வெற்றியாக ஆகிறது. और किसी भी तरह की एंजाइटी जो होती है ना, इसे बहुत सूक्ष्म में एक परेशानी होती है। कोई भी बात कहीं भी जैसे कि अगर अपने को मालूम हो, ஒரு பொழுதும் எதிர்பார்ப்பு என்றதை வைக்கக்கூடாது. ஆன்சைட்டின்னு சொல்றோம் இல்லையா? जैसे किसी पर विश्वास रख के या जैसे बाबा ने ट्रस्ट बनाया, तो 8 बहनों को ट्रस्ट बनाकर பாபா வந்து ஆரம்பத்துல இந்த 8 தாதிகளிடம் இந்த ட்ரஸ்டை வந்து ஒப்படைத்தார் இல்லையா? यज्ञ की सेवा क्या है, ஸ்ரீமத்னா என்ன, யஜ்யத்துல சேவைனா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் அந்த லட்சியம்ன்றது கிடைத்தது. பிரம்மா பாபாவுடைய புத்தி வந்து எப்பொழுதும் சிவபாவிடம் இருந்தது. இது வந்து என்னுடையது, இதை நான் எப்படி பார்த்துக்க போறேன் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லை. तो हम ट्रस्ट इसलिए ट्रस्ट बना दिया, खुद ट्रस्टी हो गया। ஆகையால பாபா இது பாபாவுடைய मैं भी हमेशा यही सोचती हूँ, ட்ரஸ்டாக மாற்றி விட்டதுக்கு அப்புறம் ஒரு பொழுதும் அது என்னுடையது அப்படின்ற நினைவில்லை பிரம்மா பாபாவுக்கு. இதையெல்லாம் சிவபாபாவுடையது, நான் ட்ரஸ்டியாக உள்ளேன் என்ற உணர்வு இருந்தது. बाबा साकार में है या नहीं, यज्ञ तो सदा चलता ही रहेगा। பிரம்மா பாபா வந்து சொன்னது வந்து இந்த யஜ்யன்றது தொடர்ந்து கொண்டே இருக்கும். சாக்கார்ல பாபா இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இந்த யஜ்யன்றது தொடர்ந்து நடக்கும்ன்றது பிரம்மா பாபா சொல்லியிருக்காங்க. कोई भी वस्तु ऐसी ना हो जिसका मैंने ट्रस्ट ही नहीं बनाया है, कोई भी वस्तु, क्योंकि वहां बुद्धि जाएगी एंड में
ये तो किसी को पता नहीं है, मैंने तो बताया नहीं है। ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து ட்ரஸ்டியாக மாற்றாமல் இருந்தோம் என்றால் परंतु बुद्धि का योग அப்பொழுது कैसे அந்த करना இடத்துல है, நம்மளோட புத்தி வந்து அந்த விஷயத்துல ஈர்க்கப்படும். वो जैसे कि एंड में हम लोग पास विद ऑनर नहीं हो सकेंगे, ऊंच पद नहीं मिलेगा, तो இது इसलिए நமக்கு कैसे हम உயர்ந்த अपने பதவி जीवन की நமக்கு கிடைக்க व्यवस्था வேண்டும் सीख என்றால் लें நம்ம हर வந்து बात में। ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ட்ரஸ்டியாக இருக்க मेरा வேண்டும். अपना भी कोई भी ऐसा कुछ नहीं है ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம ட்ரஸ்டியாக जो पता மாற்றாமல் ना हो, और வைத்திருந்தோம் என்றால் அது மற்றவர்களுக்கு தெரியாமல் तो उससे இருந்தால் क्या है कि निश्चित அதனால रूप நமக்கு से வந்து கடைசி நேரத்துல நமக்கு कि सफल तो होगा ही, जरूर होगा, लेकिन मेरी बुद्धि न जाए நம்ம புத்தின்றது और அதை ऐसा அதன் भी ना हो जो बार அதில் बार ஈர்க்கப்படும். बुद्धि जाए, तो न तन की तरफ जाए, बाबा की सेवा में है, संभाल जरूर करनी है, நம்ம பாபாவோட சேவையில் இருக்கும் करना है, நம்ம கர்மயோகியாக இருக்க परंतु வேண்டும், न्यारा प्यारा भी रहना है। நேராகவும் ऐसे जो பியாராகவும் भी இருக்க வேண்டும். संबंध है, कोई भी संबंध ब्राह्मण परिवार எந்த में ஒரு भी பொருள் है, மீதும் நம்மளுடைய கவனம்ன்றது है, ஈர்க்கப்படக்கூடாது. किसी से भी कोई विशेष संबंध नहीं होता है, सबसे बहुत प्रेम का संबंध, எல்லாரிடமும் बहुत अच्छे ஒரே व्यवहार மாதிரியான हो, விவகாரம்ன்றது இருக்க வேண்டும். तो मित्रता யார் हो। लेकिन दादी जानकी कहती थी मेरा एक भी कोई मित्र नहीं है, या तो सभी मेरे मित्र हैं। தாதி ஜானகி வந்து எப்பொழுதும் சொல்லும் விஷயம் வந்து कहती थी कि जब भी आपस எனக்கு में ஒரு நண்பர் இல்லை, लोग எல்லாருமே என்னுடைய நண்பர்கள், யாரும் வந்து आपस ஸ்பெஷலாக में இல்லை. ब्राह्मण मिलते हैं और कई बातें करते हैं, राइट, समाचार की लेन देन करेंगे, उधर क्या हो रहा है, इधर क्या हो रहा है, நம்ம किसी பிராமண की பரிவாரத்துல बीमारी की கூட बात करेंगे। மற்றவர்களிடம் दादी பேசும் कहती थी பொழுது ये मित्रता नहीं है। நம்ம பல விஷயங்களை நம்ம பேசிக்கொள்கிறோம் இல்லையா? मित्रता का मतलब ये नहीं है कि हमको ये पता है कि हम इससे ये बात कर सकते हैं, तो फिर हम बातें ही करते रहे। இந்த மாதிரி लेकिन விஷயங்களை பற்றி ये நம்ம பேசும் समझना பொழுது कि அது வந்து किसी சரியான को भी விவகாரம் हमको இல்லை, அது रोकना வந்து नहीं है, நண்பருக்கான அடையாளம் இல்லை. क्योंकि எந்த ஒரு जैसा हम கொடுத்தல் व्यवहार வாங்கல்ன்றது करेंगे, இருக்கக்கூடாது. तो हमारे संबंध जो है वो शक्तिशाली होंगे, शुद्ध होंगे, और இந்த हम கொடுத்தல் अपने வாங்குதல்ன்றது जीवन में எவ்வளவு सब தூரம் व्यर्थ व्यर्थ बोल ஆன்மீகத்துடன் नहीं। இருக்கின்றதோ அது வந்து तो நம்மை हम कभी देखें சக்திசாலியாக कि हम மாற்றும். दिन में कितनी बार रूहानी लेन देन करते हैं। ஆகையால நம்ம தினம் முழுவதும் चलो நம்ம எவ்வளவு தூரம் இந்த ஆன்மீக रूहानी लेन देन करते கொடுத்தல் हैं, வாங்குதல்ன்றது நம்ம செய்யறோம்ன்றது நம்ம क्या செக் பண்ணி कहाँ பார்க்கணும். कैसे हो रहा है। ये बड़े बड़े सूक्ष्म में हाँ, कर्मों का भी हिसाब किताब बन जाता है। ஆகையால இந்த एक சின்ன बार சின்ன की விஷயங்கள் கூட परिस्थिति थी, சூக்ஷ்மமாக तो वहाँ पर एक उस परिस्थिति का वर्णन करते रहते थे। கர்ம तो கணக்குன்றது ऐसे नहीं करना चाहिए, உருவாகி விடுகிறது. அதனால நம்ம இந்த ये கர்ம बहुत கணக்குகள் हिसाब किताब சேர்க்காமல் बनता है, சேராமல் क्योंकि பார்த்துக் கொள்ள जिसके வேண்டும். बारे में भी आप बात करते हैं उस तक वाइब्रेशन पहुंचती है। யாரை பற்றி ஏதாவது நம்ம தவறாக कोई भी பேசினால் அந்த व्यक्ति ஆத்மாவுக்கு நம்மளுடைய कोई भी வைப்ரேஷன்ஸ்ன்றது परिस्थिति का वर्णन करने की சென்றடைகிறது. आवश्यकता नहीं है, எந்த ஒரு लेकिन விஷயத்தை आप பற்றியும் उसको நம்ம வந்து ये வர்ணனை देखिए, பண்றதுன்றது आज बाबा ने இருக்கக்கூடாது. कहा आज मेरा क्या चिंतन चल रहा है। இன்னைக்கு इसमें பாபா आपको நமக்கு என்ன சொன்னாங்க, दादी का विशेष टॉपिक நம்மளுடைய दिया சிந்தனை नॉलेज எப்படி सेंटर। இருக்க வேண்டும், நமக்கு என்ன मैं तो खुद सोच रही மனன் थी कि சிந்தன் अपनी செய்வதற்கான जिंदगी டாபிக் देखा, இருந்தது. या அப்படின்றதுல தான் நம்ம सुना कि மனது இருக்க दादी வேண்டும். कोई भी बात कर रही हो और कोई करता भी था तो सुनना तो होता ही है, पर ऐसे सुनती थी थोड़ी நம்ம देर के தாதியிட लिए, பார்த்த ஒரு फिर விஷயம் वो என்னவென்றால், अपने को भूल गया। எல்லா யாராவது வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்கன்னா बार அதை வந்து उस கேட்டுட்டு बुद्धि में இருப்பாங்க, उपस्थित है, அப்பொழுதுக்கு கேட்டுட்டு इसके இருப்பாங்க. ஆனா अंदर इतनी शक्ति கொஞ்ச थी, நேரம் इतना கழிச்சு அவங்க प्रभाव கிட்ட था அதை कि பற்றி वो மறந்துருப்பாரு. बीती तो ऐसे அதோட लगती थी जैसे பிரபாவம்ன்றது बीती नहीं थी कभी। அவர்களிடையே இருக்காது. हम कहेंगे ना दादी आपको हमने बताया था ना ऐसे, तो हाँ, ऐसे कहेगी, फिर कहती है मुझे तो भूल गया। தாதியிடம் போய் அந்த விஷயத்த நான் क्योंकि உங்ககிட்ட अगर சொன்னேன்ல, आत्मा ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, रहेंगे तो ஆமா भूलना இல்ல पड़ेगा ना। அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு தாடி உடனே अगर மறந்துடுவாங்க. पास्ट में है, भूतकाल में है, அதை பற்றி तो एकदम ஜாஸ்தி से சிந்தனை भूल जाता है ना। செய்வதில்லை.
तो बहुत बहुत दादी के प्रति जब देखते हैं उनको कि ஆகையால कैसे उनके लिए நம்ம बीवी तो தாதிகளிடமிருந்து ऐसे हो जाती जैसे कभी हुआ ही नहीं था। இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து एक நம்ம बार எவ்வளவு कोई आपस में हमारी चर्चा, कोई परिस्थिति थी கற்றுக்கொள்ள முடிகிறதுன்றதை நம்ம பார்க்க முடியும். तो दादी बस कहती थी अभी समा जाओ, इसको संभालो। इसका मतलब कि फिर वर्णन नहीं करने की जरूरत है। ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ஆழத்துல நம்ம அதை பற்றி जैसे संकल्प की वाइब्रेशन होती है, அதை சிந்தனை செய்யக்கூடாது. नहीं कई बार ऐसा होता है आप कहीं पहुंच जाते हैं तो लोग कहते हैं अरे आप की बात कर रहे थे, तो वाइब्रेशन आती है ना। तो इसलिए कैसे हम अपने मन वचन कर्म पे ध्यान इतना दें நம்ம ஏதாவது कि ஒரு हम இடத்துக்கு போறோம் அப்படின்னா घड़ी நம்ம बाबा की याद பார்த்துறப்போ कीजिए, அவங்க வந்து நான் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், நீங்க கரெக்டா வந்துட்டீங்க ऐसा அப்படின்னு नहीं நம்ம कि हम बुद्धि हमारी கேட்டிருக்கோம் இல்லையா? ஆகையால जाती நம்மளோட है। வைப்ரேஷன்ஸ் तो வந்து गुरु ரொம்ப लोग पे भी ऐसे ही होता है, பவர்ஃபுல்லாக இருக்கிறது. ஆகையால एनर्जी நம்மளுடைய चलती जाती है। சொல், और लोग எண்ணம், में तो சொல், ये हो செயல் जाता है மேல் கவனம்ன்றது कि வைக்க सब வேண்டும். कुछ बच्चों को दे देंगे, हमें कैसे कोई नहीं पूछेगा, पर यहाँ तो ऐसा नहीं है ना। यहाँ तो हम ईश्वरी परिवार के हैं, यज्ञ से हमारी पालना होती है। நம்ம அனைவரும் हम ஈஸ்வரிய उन्हें பரிவாரில் और சேர்ந்திருக்கிறோம். पूरी तरह से நம்ம இந்த ट्रस्ट யஜ்யத்திற்காக करें तो நம்ம जीवन में ட்ரஸ்டியாக இருந்து கொண்டு நம்ம सदा ஒவ்வொரு संतुष्ट, காரியத்திலும் सदा ஈடுபட सुखी வேண்டும். और सदा ही शांत जीवन ஒவ்வொரு का நேரத்திலும் अनुभव होगा। इसी எப்பொழுதும் को कहेंगे சந்தோஷமாக भाग्यशाली जीवन। ओम शांति। மகிழ்ச்சியாக இருக்கு. அதுதான் பாக்கியசாலி என்று சொல்ல முடியும்.